ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள். அடுத்த செகண்ட் அந்த எழுத லெட்டர் மேலேயே கவலைப்படாதன்னு எழுதி சுவாமி அவ்வளவு விபூதி கொடுத்திருந்தாரு. நிறைய பேருடைய சத்சங்கத்தில் நிறைய பேருடைய திருமணங்களை சுவாமி நடத்தி வச்சிருக்காரு. சுவாமியோட பாதத்து கீழே அப்பதான் திரிக்கப்பட்ட ஒரு காயினை இப்படி அவர் தடவினாராம். அந்த காயினி அந்த லெட்டர்ல சுவாமி எதுக்காக பிரத்யட்சமா இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இதெல்லாம் பதிலாம் போட்ட உடனே அவங்க ரொம்ப சாரி, நான் மனசுல நினைச்சிருந்த எல்லாம் சுவாமி எழுதிட்டாரு. பொன்மணி அம்மா பத்தி சொல்லணும்னா அது ஒரு பெரிய கதை. 2003ல அன்பு அப்படிங்கறது நிறைந்திருக்கிற அந்த இடத்துல என்னைக்கும் நான் பிரத்யட்சமா இருப்பேன். இன்ஃபேக்ட் இதை நாங்க சுவாமி வீடுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா பண்ண ஏதோ ஒரு புண்ணியம் அந்த ஒரு தருணத்துல மலர்ந்து சுவாமி வாழ்க்கையில 5 வருஷமா நீ வெயிட் பண்ற, நான் ஜென்ம ஜென்மமா உனக்கு காத்திருக்கேன். சோ சுவாமியா இருந்தாலுமே மாயைகளை அடுத்தவர்கள் மேல ஏவுவதில் வல்லவர். சோ நம்ம ஒண்ணு வேண்டிக்கணும், கஷ்டங்கள் வரும் பொழுதும் பகவானை விடக்கூடாது. நம்ம சாயி அப்படிங்கிறது ஒரே ஒரு எழுத்து, அந்த ஒரு மந்திரம், அந்த மந்திரத்துக்குள்ள 3 சக்தியும் அடக்கம். ராமனோ கண்ணனோ எவரையும் பார்த்ததில்லை, சாயி உருவத்திலே சுவாமியே பிடிச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அந்த போட்ல நமக்கு இடம் இருக்கும். பகவான் நம்மள கண்டிப்பா பிரேமசாகிய பார்க்க வைப்பாரு. நாம் முன்னமே சொன்னது போல சுவாமி ஒரு அதிக டிவோட்டிஸ் வரும்பொழுது அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அவங்க மனசுல சில பேர் எழுதி வைப்பாங்க. சுவாமி கிட்ட ஒரு கம் போட்டு கவர்ல மூடி வைப்பாங்க. சில சமயம் அவங்க மனசுல பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. ஸோ அந்த அவங்களுக்கு சுவாமி கைட் பண்ணணும் அப்படின்ற அந்த டைம் வரும்போது அவங்க இருக்கும்போதே சுவாமியோடைய சேர்ல ரிப்ளை இருக்கும். அவங்களுக்கான பிரச்சனையும் சில சமயம் அந்த அந்த லெட்டரோடைய விபூதி இருக்கும். ப்ராப்ளமா அவங்களுக்கு உடம்பு ப்ராப்ளம் இருந்ததுன்னா, இல்லைன்னா விக்கிரகங்கள் கொடுத்துருப்பாரு, ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி நடந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் பயன்பட்டு இருக்காங்க சுவாமி கிட்ட இருந்து. எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒருத்தங்க அவங்களுக்கு போன் ஆஸ்டியோபெராசிஸ் இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. எக்ஸ்ரேல எல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப கடினமா இருந்தது. இதுக்கு மேல நீங்க ட்ரீட்மெண்ட் போக முடியுமான்னு தெரியலன்ற மாதிரிலாம் ரொம்ப பயமுறுத்தி விட்டோன்னு அவங்க வீட்டுக்காரர் சுவாமிகிட்ட லெட்டர் உடனே எழுதி வச்சு சுவாமி நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு வேண்டிட்டு இருக்கும் போதே அடுத்த செகண்ட் அந்த எழுத லெட்டர் மேலேயே கவலைப்படாதன்னு எழுதி சுவாமி அவ்வளவு விபூதி கொடுத்திருந்தாரு. அவங்க சாப்பிட்டுட்டு சப்சிக்வெண்டா அந்த ஒரு வாரம் கழிச்சுட்டு மருந்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த விபூதியும் சாப்பிட்டு மருந்தும் எடுத்துட்டு 10 டேஸ்க்கு அப்புறம் அங்க டாக்டர் செக்அப் போகும்பொழுது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. அது மாதிரி நிறைய பேர் உடம்புக்கு முடியாதவங்க, நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க என்ன பண்ணுவாங்க, சுவாமிகிட்ட சாயிரம் நான் ஜாதகம் வச்சுட்டு போறேனே, சுவாமி கைட் பண்ணுவாரா அப்படின்னு கண்டிப்பா பண்ணியிருக்காரு. அது மாதிரி நிறைய பேருடைய சத்சங்கத்தில் நிறைய பேருடைய திருமணங்களை சுவாமி நடத்தி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா சொல்லிட்டு இங்க ஒரு மூத்த சத்சங்க உறுப்பினர் இருந்தாரு. அவர் இல்லை, இப்போ 2019 சுவாமி கிட்ட போயிட்டாரு. அவர் அன்னைக்கு வந்திருக்காரு. அவருடைய 80வது பிறந்த நாள் அன்னைக்கு. ஆனா செலிப்ரேட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற மனநிலையில அவங்க வைஃப் பாவம் அவங்களுடைய மிராக்கிள்ஸ் கேர் ரொம்ப மைண்ட் பாக்லிங்கா இருக்கும். யூஎஸ்ல சுவாமி அவங்க வைஃப் பையனை பார்க்க போகும்போது எஸ்கலேட்டர்ல இருந்து விழுந்து அடிபட்டு ஏதோ எங்கிருந்தோ ஒரு ஆஜானுபவான ஆள் அவங்களை தூக்கி நிறுத்தி வச்சு சரி பண்ணி அந்த மாதிரியான இன்சிடென்ட் சுவாமிகிட்ட நிறைய நடந்திருக்கு. அவங்களால நடக்க முடியாது. ஸோ இவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. வரதராஜன் சாயிராம்னு பேரு. ஸோ அவர் அன்னைக்கு பஜன்ல இருக்காரு. பஜன் முடிஞ்ச உடனே எப்பவுமே சுவாமி பஜன் நடந்து முடிச்ச உடனே அந்த சத்சங்கத்துக்கு ஏதாவது ஒரு சுவாமி டிஸ்கோர்ஸ் மாதிரி எழுதியிருப்பாரு. ஸோ அதை இங்க சத்சங்க உறுப்பினர் ஒருத்தவங்க இருந்தாங்க, கீதா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சமிதியில உறுப்பினராக இருந்தாங்க. அவங்க தான் வாசிச்சு மொழிபெயர்த்து சுவாமி என்ன சொல்லியிருக்காரோ சொல்லுவாங்க. ஸோ அந்த லெட்டர்ல சுவாமி இன்னைக்கு நம்மளுடைய உறுப்பினர் ஒருத்தருக்கு 80வது பிறந்த நாள் அவர் கொண்டாட வேணாம்னு நினைக்கிறாரு. ஆனா சுவாமி வாண்ட்ஸ் டு செலிப்ரேட் இட் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியோட பாதத்து கீழே அப்பதான் திரிக்கப்பட்ட ஒரு மஞ்சள் கயத்துல அழகான ஒரு திருமாங்கல்யம். அவங்க வைஷ்ணவர்கள். ஸோ அவங்க எந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை இருக்காங்களோ அதற்கான திருமாங்கல்யத்தோட ஈரம் சொட்ட 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 மஞ்சள் மேல வச்சு ஒரு அழகான ஒரு திருமாங்கல்யம் சிருஷ்டிச்சு அதை நீ கட்டணம் சொல்லி அங்க இருக்கிறவங்க எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். பகவான் அந்த ஈவினிங் Thursday December 24th if I'm not wrong, அங்க அந்த நாள் சுவாமி இங்க அவங்களுடைய 80ஆம் கல்யாணத்தை நடக்க வச்சு அவங்களை பிளஸ் பண்ணாரு. அப்போ சாரி வேஷ்டி எல்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். சாயிராம் எனக்கு நான் யாருக்கும் சொல்லலை, எனக்கு 80 முடியுதுன்னு நான் யாருக்குமே சொல்லவே இல்லை, ஆனா சுவாமிக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன 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 ஒரு இனிமையான சம்பவங்கள், மக்களுக்கு வர கஷ்டங்களை துயர் தீக்கிற சம்பவங்கள் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுல முத்தாய்ப்பா சொல்லணும்னா
2013 வந்து என் ஒய்ஃப் ஒரு சுவாமியோட பர்த்டே இயரிங்ல வந்து ஃபோன் பண்ணாங்க. எப்பவுமே நம்ம வந்து எங்க பேட்டர்ன் அப்படின்னா கார்த்தால ஓம்காரம் சுப்பிரபாதம், ஒரு சின்ன பஜனை, அதுக்கப்புறம் ஒரு இது கேப் விடுவோம், அப்புறம் சுவாமிக்கு சஹஸ்ரநாம அர்ச்சனை, ஒரு பஜனை, அப்புறம் நாராயண சேவை, சாயந்தரம் வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் சுவாமிக்கு யார் வீட்லயாவது. இது மத்தியானம் வரைக்கும் நம்ம வீட்டுல நடக்கும். சாயந்தரம் வேற ஏதாவது ஒரு டிவோட்டி வீட்டுல யார் வச்சுக்கிறாங்களோ அவங்க வீட்டுல பஜனையோ ஏதோ ஒன்று நடக்கும். அந்த மாதிரி இல்ல ஒரு சத்சங்கமா சுவாமியை பத்தி டிஸ்கஸ் பண்றதாகட்டும், அவருடைய எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி பேசுறதாகட்டும், அந்த மாதிரி நடக்கும். அவங்க சொன்னாங்க எப்பவுமே நம்ம வந்து பஜனை வச்சுக்கிட்டே இருக்கும், இந்த வாட்டி சுவாமிக்கு ஏதாவது டிஃபரெண்டா நம்ம வந்து அர்ப்பணம் பண்ணணும், நம்ம ஏன் கச்சேரி வச்சுக்கூடாது. நம்ம சொன்னோன்னா கச்சேரிக்கு நம்ம யார்கிட்ட போய் கேட்போம், நம்மளை நம்பி யார் வருவாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் வேணா கேட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து ஆஃபீஸ்ல இருக்கும்போது 6 o'clock ஃபோன் பண்ணி சொல்றாங்க, நான் வந்து நித்யஸ்ரீ அவங்க இருக்காங்களே அவங்க அக்கா பொண்ணு லாவண்யாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சொன்னோன்னு. யூஸ்வலா அவங்க வந்து வெளியே அவ்வளோ யார்ட்டையும் பேசவே மாட்டாங்க, கொஞ்சம் கூச்ச சுபாவம் உண்டு, யாராவது எதாவது நினைச்சுப்பாங்களோ அப்படின்ற ஒரு சுபாவம் உண்டு அவங்களுக்கு. ரொம்ப மீனா நீ பேசுனியா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல எனக்கு என்னமோ ஒரு உத்வேகம், நான் வந்து நெட்ல வந்து நித்யஸ்ரீ நம்பர் பிடிச்சு அவங்க கையில பேசினேன், அவங்க வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. இல்லம்மா நான் வந்து வேற இடத்துல அன்னைக்கு கமிட் ஆயிருக்கேன், என் அக்கா போட்டு ரொம்ப நாளா பாடுவா லாவண்யா, நீ வேணா கேளுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா வந்து சிம்ஸ்ல டாக்டரா இருக்காங்க. ஸோ அவர் வந்து அப்படியாமா நான் வந்து இவங்க ஃபோன் அடிச்ச உடனே நான் வீட்டு நம்பர் தரேன், என் ஒய்ஃப் காயத்ரி இருப்பாங்க நித்யஸ்ரீ அவங்களோட அக்கா, நீங்க பேசுங்கன்னு சொன்ன உடனே இவங்க வந்து ஃபோன் பண்றாங்க. காயத்ரி அக்கா தான் ஷீ டுக் த ஃபோன். இந்த மாதிரி நான் இவங்க சொல்லுவாங்க, மீனாட்சி நான் ஆதம்பாத்ல இருந்து பேசுறேன் சாய்ராம், நாங்க வந்து சுவாமியோட சத்சங்கம் வச்சிருக்கோம், சுவாமி பர்த்டே 23rd வருது இல்லையா, அன்னைக்கு லாவண்யா வந்து பாடுவாங்களாம் சொன்ன உடனே ஒரு செகண்ட் பாஸ் அந்த சைடு ஆச்சான். என்னமா திருப்பி டேட் சொல்லுமான்னு சொன்ன உடனே 23rd சுவாமி பர்த்டே. இதை நான் எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல உங்ககிட்ட. இப்பதான் வந்து நானும் லாவண்யாவும் ஒரு செகண்ட் முன்னாடி பேசிட்டு இருந்தோம். சுவாமி வந்து November 22 வந்து அவங்க பெரம்பூர் சமிதியில பாடுறாங்க. 23rd அன்னைக்கு நம்ம வந்து அம்மா நம்ம வந்து சுவாமிக்கு எதுவுமே நம்ம சமர்ப்பணம் பண்ணதே இல்லையே, சுவாமி ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாருன்னு இப்பதான் அவ கேட்கறா. நீ உடனே போன் பண்ணி 23rd வந்து நீ வந்து பிக்ஸ் பண்ணு சொல்லி தாராளமா வந்து பாடுவா, அவ நீ எங்கன்னு சொல்லி நான் வந்து பாடுவா அப்படின்னு சொன்ன உடனே ஒய்ஃப் ஒரு புல் அடிச்சிருச்சு. உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்ன உடனே ஃபார்மலா நம்ம என்ன இருந்தாலும் போய் பார்க்கணும் இல்லையா. ஸோ அவங்க டேட் கேட்டுட்டு திருக்கார்த்திகை அன்னைக்கு கார்த்திகை உற்சவம், அன்னைக்கு தீப உற்சவம் இல்லையா, அன்னைக்கு காலையில நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு நாங்க பைசா வாங்கவே மாட்டோம், பட் எங்க கூட இருக்கிற அக்கம்பனியன்ஸ் வந்து இதை நம்பிதான் இருக்காங்க, ஸோ அதுக்கு மட்டும் என்ன அமௌண்ட்டும் நான் சொல்றேன், அதை நீங்க கொண்டு வந்து கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. வெரி ஃபைன். அதை எடுத்துட்டு போயிட்டு சுவாமிகிட்ட வேண்டிட்டு நானு ஒய்ஃப் எங்க மாமியார் குழந்தைய அப்ப வந்து அபராஜிதா மட்டும்தான் இருந்தா. ஸோ அபராஜிதாவை அழிச்சிட்டு நாங்க போறோம். போன உடனே அவங்க வராங்க வீட்டுல, காயத்ரி அம்மா வீட்டுக்கு போறோம், அக்கா வீட்டுக்கு போறோம். வந்த உடனே அவங்க ரொம்ப சந்தோஷம் வாங்கிட்டு என்ன பண்ணு இது பண்ணணும்லாம் சொல்றாங்க. அந்த 23rd ரொம்ப ரொம்ப அழகா வந்து லாவண்யாவுக்கு வந்து அமைஞ்சது. அன்னைக்கு ரொம்ப அழகா வந்து பாடினாங்க லாவண்யா. பக்கத்துல ஒரு சின்ன திருமண மஹால் புக் பண்ணி சத்சங்கமா எல்லாரும் போய் இருந்து கேட்டு அவங்க சுவாமி நாங்க கேட்டோம், அக்கா நீங்க வீட்டுக்கு வரீங்களான்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் தயங்கினாங்க. இல்லகிரி டைம் ஆயிடுச்சு, நாங்க இல்ல ஒரு செகண்ட் வந்துட்டு போங்க பக்கத்து தான் வீட்டுக்கு சொன்னோன்னா அவங்க வராங்க. அவங்க என்டர் ஆகும்பொழுது சுவாமியோட சேர் ஹால்ல வச்சிருந்தோம். அந்த ஹால்ல கதவை திறந்த உடனே பார்த்தா அழகா வந்து ஒரு லெட்டர், சுவாமி தன்னுடைய பாதத்தை பதிச்ச ஒரு குங்குமத்துல, இது நம்ம ஷிரடி சாய்பாபா கோவில் கிண்டில பார்த்திருக்கோம் இல்லையா, சின்ன பாதம் சுவாமியோட சைஸ் பாதத்தை அழகா வச்சு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஒரு எல்லாருக்கும் விபூதியோட ஒரு லக்ஷ்மி காயின், வெளியே லக்ஷ்மி காயின் பத்திரமா வச்சுக்கோங்கன்னு அழகா எழுதிட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷம். அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க இனிமே எப்போ சொல்லுங்க, நாங்க வந்து சுவாமிக்காக நாங்க வந்து பண்ணித்தரேன் அண்ணா அப்படின்னு லாவண்யா சொன்னாங்க. அப்ப கூட வந்து வயலின் வாசிக்க திருமதி ஹரிணின்றவங்க வந்து அவங்க வந்து இந்த பரூர் அப்படின்ற ஃபேமிலி ஹெரிட்டேஜ்ல வரவங்க வயலின்ல அவங்களும் இருந்தாங்க. அவங்களும் சுவாமி டிவோட்டி, ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கும். எல்லாருமா சேர்ந்து காயத்ரி அக்கா வீட்டுக்கு போயிடுறாங்களாம். போன பிறகு சுவாமி கரெக்டா வந்து அவங்க அதாவது லாவண்யா அம்மா காயத்ரி அவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு சுந்தராமன் சார் அவங்க அப்பாக்கு, அப்புறம் அந்த ஹரிணி அவங்க, அப்புறம் மிருதங்க மாஸ்டர் அவருக்கு அப்படின்னு 5 காயின் கரெக்டா இருந்துச்சு. இவங்க என்ன பண்றாங்க, போன உடனே அவங்களுக்கு ஒரு சின்ன பயம். என்ன நித்யஸ்ரீ அம்மா பசங்க இருக்காங்களே அக்கா பசங்க, அவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் சின்ன பசங்க. அப்போ அவங்க வந்து அக்காவோட நிறைய விட்டு போட்டப்படுத்தி போய் பிசிக்கலாவே சுவாமியை பார்த்து பேசி அனுபவங்கள்லாம் இருக்கு. அவங்க வர டைம் அப்போ லேட் நைட் இருந்தாலும் அவங்க வர டைம், அவங்க வந்து இப்போ வந்து இந்த மாதிரி நடந்தது, சுவாமி வந்து காயின்ஸ் கொடுத்துட்டாருன்னா எங்களுக்கு ஒண்ணுமே தரலையே அழ போறாங்களே அப்படின்னு பேசிட்டே இருக்காங்களாமா. அப்போ சுந்தரராமன் சாயிரம் சொல்றாரா, நமக்கு தான் இவ்வளவு இருக்கே, நான் எந்த ஒண்ணு கொடுத்துடுறேன் தேஜாக்கு. அப்போ தனுஜா அவங்க சின்ன பொண்ணு அவங்க கேட்பாங்களே, அவ என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த காயினை வந்து இப்படி அவர் தடவினாராம். அந்த காயினு இன்னொரு காயினா வெளில வந்துச்சான். ஒரு காயின் அவர் கையில இருந்தது, அவர் அப்படி இப்படி 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 பண்ண உடனே என்னாச்சா, அது இன்னொரு காயினா உருமாறிச்சான். அதை வந்து ஹரிணி அவங்க கண்ணில் பார்த்து சொன்னாங்க. நான் அடுத்த நாள் போன் பண்ணாங்க, அப்பதான் எங்களுக்கு பரிச்சயம் ஆச்சு.
அடுத்த நாள் ஃபோன் பண்ணி, அண்ணா நான் அந்த மாதிரி பார்த்தேன், அவங்க வந்து ஒண்ணுதான் வச்சிருந்தாங்க, ஆனா சுவாமி வந்து அதை அப்படி அவங்க வந்து சுந்தராமன் சார் இப்படி பண்ணும்போது அதை 2 ஆக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம், கண்ணு முன்னாடி விளக்குல பார்த்தோம் நாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்ப வந்து அவங்க அடுத்த நாள் ஒரு 2-3 நாள் கழிச்சு பேசும்போது, நான் வந்து நித்யாவை கூட எனக்கு வர சொல்லணும் வீட்டுக்கு, நான் அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிக்கா நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஆச்சு. இது நடந்தது வந்து நவம்பர்ல. டிசம்பர் ஆச்சு. அந்த அடுத்த வருஷம் 2014 அந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு பஜன் தான் நடந்து முடிஞ்சாச்சு. அன்னைக்கு நைட் ஃபோன் பண்ணாங்க, மகாசிவராத்திரி நைட்டு. அடுத்த நாள் நாளைக்கு நித்யா வரேன்னு சொல்றாங்க வீட்டுக்கு, ஒரு சின்ன ஹெல்ப் நீங்க போயிட்டு அழைச்சிட்டு ஒண்டி வர முடியுமா, ஷி டஸ் நாட் நோ த ரூட் சொன்னால தாராளமா போறோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இட் வாஸ் சாட்டர்டே March 1st 2014 நானும் ஒய்ஃபும் ஒரு கேப் வச்சுட்டு அக்கா வீட்டுக்கு போறோம். அக்கா வீட்டுக்கு போயிட்டு உள்ள நுழையும் போது சுவாமியோட போட்டோ எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷம். அக்கா வந்துட்டு ரெடி ஆயிட்டு எங்களோட வீட்டுக்கு வராங்க. வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஷி வாஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கெப்டிக்கல், இப்படிலாம் நடக்குமா, சுவாமி வந்து நம்ம விக்கிரக ரூபமா கோயில்கள்ல பாக்குறோம், பிரத்யட்சமா புட்டபர்த்தியில பார்க்கணும், ஆனா இப்படி நடக்குமா அப்படின்ற வந்து ஒரு டவுட், ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருந்தது. எங்களுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. பட் நாங்க கூப்பிடல, சுவாமியா கூப்பிடுறாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்ததுனால அவங்க வீட்டுக்கு அழிச்சு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தாங்க, ரொம்ப சகஜமா இருந்தாங்க, பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்க கிளம்புற சமயத்துல அவங்களுக்கு ஒரு லெட்டர், ஒரு புடவையோட சுவாமி வச்சிருந்தாரு. அந்த லெட்டர்ல வந்து சுவாமி வந்து பக்தியில வாட் எவர் இன்டராக்ஷன் தி ஹேட் பிசிக்கலி வித் சுவாமி, அதனுடைய கன்சைஸ்டு ஒரு சம்பாஷணை எழுதி, ஏன் வந்து சுவாமி வந்து இந்த இடத்துல இருக்காரு, எதுக்காக பிரத்யட்சமா இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இதெல்லாம் பதிலாம் போட்ட உடனே அவங்க வந்து ரொம்ப சாரி, நான் மனசுல நினைச்சிருந்த எல்லாம் சுவாமி எழுதிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சுந்தராமன் சார் ஃபோன் பண்ணி சொன்னாரு, காயத்ரி நித்யாவும் வந்து பேசிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நடக்குமா அப்படின்றதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு பயங்கர டிஃபிட்டிங் ரிப்ளையா வந்து சுவாமி எழுதினதை பார்த்து ஆடி போயிட்டோம் நாங்க எல்லாம், சுவாமி மாதிரி கருணை கடல் இருக்கவே முடியாது அப்படின்னு வந்து ரொம்ப சொன்னாங்க. அப்புறம் நித்யாக்கா வந்து அவங்களோட பர்சனல் மேட்டர், சுவாமி எப்படி கைட் பண்ணார் வாழ்க்கையில அவங்களுங்கிறதெல்லாம் ரொம்ப ஷேர் பண்ணாங்க. அதுல இருந்து வந்து என்ன பிரச்சனை ஆகட்டும், எப்பனா சுவாமியை பார்க்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் வந்து அவங்க வருவாங்க. சுவாமி அதுக்கான கைடன்ஸ்ல அவங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இன்னமும் வந்து சுவாமி இஸ் கைடிங் தெம் இன் அ பெட்டர் வே. அவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் அந்த மாதிரி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பயன்பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல பொன்மணி அம்மா பத்தி சொல்லணும்னா அது ஒரு பெரிய கதை. 2003 வந்து நான் சொன்னேன் இல்லையா, எங்க மாமா who introduced சுவாமி டு அம்மா, அந்த மாமி மூலமா தான் வந்து பொன்மணி ஆண்டி வந்து தெரிய வந்து ஒரு நாள் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாங்க. அம்மாக்கு வந்து இன்னொரு பொண்ணுன்னே சொல்லணும், ஏன்னா பொன்மணி ஆண்டி ஃபோன் பண்ணாங்கன்னா அம்மாக்கு மணிக்கணக்கா பேசுவாங்க, அவங்களோட அவ்வளோ பிடிக்கும். அம்மா பொன்மணி ஆண்டிக்கும் வந்து அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷனா இருக்குமே ஒழிய பிசிக்கலா ஒரு 2-3 வாட்டி தான் வந்திருக்காங்க. நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் அம்மா அவங்களுக்கு சொல்ல, அவங்க அவங்களுக்கு சொல்ல, அது ஒரு பாண்டிங், ஒரு தனி பாண்டிங் அம்மாக்கும் அவங்களுக்கும். கடைசியில் அம்மா போகிறதுக்கு முன்னாடியும் அம்மா வந்து பேசின ஒரு 4 நபர்கள்ல ஒரு நபர் வந்து பொன்மணி ஆண்டி. கடைசியில ஃபோன் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசி ரொம்ப சந்தோஷம் அம்மாக்கு பார்த்துட்டோம் அப்படின்னு பேசணுன்ற என்ன சொல்றது, அந்த மாதிரி சுவாமி வந்து கனெக்ட்ஸ் பீப்புள். நம்ம வந்து ஒரு மில்லியன் பேர் உலகத்துல இருந்தாலும் நம்ம எல்லாரோடையும் நம்ம பேசுறது கிடையாது. நாட்பட்ட காலங்கள், இப்போ உள்ள காலங்கள்ல பக்கத்து வீட்டுல கூட நம்ம பேசுறது கிடையாது. ஸோ சுவாமி மூலமா வந்து வர கனெக்ஷன்ங்கிறது வந்து அது ஒரு சாய் பாண்டிங், அது ஒரு சாய் ஃபேமிலியா சுவாமி வந்து ஏற்படுத்தி ஒரு குழுவா நம்மளை அமைச்சு ஒரு நல்ல விஷயங்களை பண்ண வைக்கிறாருங்கிறது நிதர்சனமான உண்மை. சாய்ராம், ஒரு கேள்வி, இப்ப எத்தனையோ பேர் சுவாமி பக்தர்கள் இருக்கிறாங்க, ஏன் வந்து சில பக்தர்கள் வீட்டுல சுவாமியோட பிரசன்ஸ் காட்டுறாங்க? ஒண்ணு, அந்த கேள்விக்கு சுவாமி பதில் சொல்லியிருக்கிறாரு. சுவாமி வந்து என்ன சொல்லாருன்னா, சுவாமியோட அடிப்படையே அன்புதான். இப்போ நிறைய பேர் வீட்டுல, நானே சின்ன வயசுல வந்து விருகம்பாக்கத்துல நான் சொன்னேன் இல்லையா, நாங்க வந்து 1990 சாலிகிராமம் போனோம்னு சொல்லிட்டு விருகம்பாக்கத்துல இருந்தோம். நாங்க அங்க வந்து ராமன் அப்படின்னு ஒரு டிவோட்டி, அவர் ஒரு பெரிய சுவாமி இதுல பெரிய இதுல இருந்தாராமா. ஸோ அவங்க வீட்டுக்கு நாங்க போயிருக்கோம். அவங்க யாரோ ஒரு டிவோட்டி அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவங்க வீட்டுல சுவாமி இது எப்படி இருக்குன்னா, பெரிய ஹால், நடுவுல வந்து கிளாஸ் போட்டிருப்பாங்க. ஒரு கிளாஸ் தான் பூஜை ரூமே, 4 பக்கமும் சுவாமியோட ரூம் நம்மளால பார்க்க முடியும், பூட்டி வச்சிருப்பாங்க. அதை அந்த ரூம்குள்ள சுவாமிக்கு சேர் போட்டிருப்பாங்க. அத்தனை படங்கள் ஃபுல்லா விபூதியா இருக்கும். விபூதி மழை தான் அங்க இருந்திருக்கும். அவ்வளவு மிராக்கிள்ஸ் உங்க வீட்டுல பண்ணாங்கன்னா சுவாமியை வந்து வெளியே மனுஷங்க யாரும் உங்க வீட்டுக்குள்ள விடவே மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க, விடவும் மாட்டாங்க. என் சுவாமி எனக்கு, சில பேர் டிவோட்டிஸ் வந்து சுவாமி எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற ஒரு மனநிலையில இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரியான டிவோட்டிஸ் இருக்காங்க. சில டிவோட்டிஸ் வந்து எப்படின்னா, இப்ப எங்க வீடு மாதிரி உள்ள இதுல எப்படின்னாக்கா, சுவாமி வந்து எல்லாருக்கும் சொந்தம், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நமக்கு சுவாமினால ஒரு பயன் கிடைக்கிறதா, ஏன் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறத பார்க்கணும், ஏன் சுவாமி மூலமா ஏன் தீர்வு அவங்களுக்கு கிடைக்க கூடாது அப்படின்ற ஒரு ஓப்பன் தாட் இருக்கிற இடங்கள்ல வந்து சுவாமி அவர் வழியில அவர் அழைச்சிட்டு போறாரு. சோ அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, அவங்களுக்கு வந்து
அன்பு அப்படிங்கறது நிறைந்திருக்கிற அந்த இடத்துல என்னைக்கும் நான் பிரத்யட்சமா இருப்பேன். அது நான் தேடி போற இடங்கள். நான் யாரும் என்ன தேடி வரல, நான் இந்த பிறப்புல இவங்க கிட்ட வரணும் அப்படின்னு நான் நிதர்சனம் பண்ணி அதுக்கேற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி நான் வந்து அந்த வீட்டுக்குள்ள வரும் பொழுது when they have an open thought, அந்த ஒரு அடிப்படை அன்பு எல்லாத்தையும் இருக்கிற சமயத்துல சுவாமி வந்து எல்லாரையும் கைட் பண்ணுவேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு இடமா வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் இதை நாங்க சுவாமி வீடுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நாங்க இருக்கிறோமே ஒழிய பகவான் வந்து அவர் முழுக்க முழுக்க நிறைஞ்சு அவர் கைப்பிடிச்சு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி நமக்கு கூட சுற்றமா இருக்கிறவங்களையும் சரி கைப்பிடிச்சு ஐஷன் போறது தான் வந்து நிதர்சனமா பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. சோ ஒருத்தருக்கு நடக்கிறது ஒருத்தருக்கு நடக்கலன்றது கிடையாது. ஒருத்தருக்கு நடக்கிறதுன்னா அதுக்கான அவங்க பண்ணல கண்டிப்பா அந்த புண்ணியம், அவங்க மூதாதையர்கள் அவங்க முன்னோர்கள் பண்ண ஏதோ ஒரு புண்ணியம் அந்த ஒரு தருணத்துல மலர்ந்து சுவாமி வந்து வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லாம கூட இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து வந்து அழிச்சிட்டு போறாரு. இதுல வந்து சில பேர் சொல்லுவாங்க, நான் 50 வருடங்களாக சுவாமி டிவோட்டியா இருக்கேன், எனக்கு சுவாமி ஒண்ணுமே பண்ணல, 10 வருஷமா தான் நீங்க இருக்கீங்க, சுவாமி ஏன் உங்களோட இவ்வளவு இருக்கார் அப்படின்னா, தபோவனத்துல படிச்சிருக்கோம். ஒருத்தர் சுவாமி வந்து கிட்ட போகும்போது, சுவாமி நான் உன்னை பாக்குறதுக்கு 5 வருஷமா 6 வருஷமா வெயிட் பண்றேன். அவர் சொல்லுவாரா, நீ 5 வருஷமா நீ வெயிட் பண்ற, நான் ஜென்ம ஜென்மமா உனக்கு பார்த்திருக்கேன்னு. சோ சுவாமி அப்படின்ற அந்த பரமாத்மாக்கு மட்டும்தான் தெரியும் இன்னொரு ஒரு ஜீவாத்மாவோட ஏக்கம் இல்லையா. சோ அந்த ஏக்கத்தை தீர்க்கிற மொமெண்ட் வர வரைக்கும் நம்ம சுவாமி மேல பக்தியா இருக்கணும். ரெண்டாவது நான் என்ன சொல்லிக்க ஆசைப்படுறேன்னா, சுவாமியா இருந்தாலுமே மாயைகளை அடுத்தவர்கள் மேல ஏவுவதில் வல்லவர். அதாவது நான் பார்த்த விஷயங்கள்ல வந்து சுவாமியே அவ்வளவு அத்தியந்தமா இருந்துட்டு சுவாமி வேண்டான்னு விலகி போனவங்களும் இருக்காங்க. அது வந்து அவங்கள விலகல, சுவாமி ஏதோ கட்டத்துல அந்த ஒரு ஜென்ம தொடர்பு முடிஞ்சிருச்சுன்னு எங்க ஃபேமிலிலேயே இருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி சுவாமி கிட்ட கூட வந்து அவ்வளவு ரொம்ப அப்படியே சுவாமி 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 இருந்துட்டு ஒரு கட்டத்துல ஒரு நடக்கலன்னா ஓகே எனக்கு பகவான் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு போனவங்க இருக்காங்க. சோ நாம வேண்டிக்கிறது என்னன்னா, எந்த தருணங்கள் நம்ம வாழ்க்கையில கர்மவினையா நம்ம அனுபவிச்சாலும் சுவாமி அப்படின்ற தாட் நம்மளை விட்டு போக கூடாது. நம்ம கஷ்டங்கள் பாண்டவர்கள் மாதிரிதான். பாண்டவர்கள் கிருஷ்ணரோட இருக்கும் பொழுது கிருஷ்ணர் பாண்டவர்களை கஷ்டமே இல்லாம வச்சிருக்கலாம். அப்பவே வந்து யுதிஷ்டிர மகாராஜா ஆக்கிருக்கலாம், ஆனா ஆக்கல. அவர்களுடைய கர்மவினைகள் அத்தனையும் தீர வச்சாரு, கூடவே இருந்தாரு, லகுவாக்கினாரு, பண்ண வச்சாரு. கடைசியில தான் அவரை வந்து மகாராஜாவாக்கி அவங்கள வந்து என்ன பண்ணணுமோ அந்த மகாபாரத யுத்தம் முடிஞ்ச பிறகு பண்ண வச்சாரு. சுவாமியும் சத்யசாயி கிருஷ்ணனா இருக்கிற சமயத்துல இப்படிதான் பண்றாரு. சோ நம்ம ஒன்னே ஒண்ணு வேண்டிக்கிறோம், கஷ்டங்கள் வரும் பொழுதும் பகவானை விடக்கூடாது. நம்ம கெட்டியா அந்த சமயங்கள்ல சுவாமி இன்னும் கெட்டியா பிடிச்சுக்கணும். உங்க வழியில நீங்க சுவாமியை வந்து எப்படி பிடிச்சிருக்கீங்களோ, பஜனை மூலமாகவோ இல்ல உங்க எண்ணங்கள் மூலமாகவோ இல்ல எப்படி மூலமாகவோ, சில பேர் எழுதி வைப்பாங்க. I have seen people அந்த கஷ்டங்கள்லாம் எப்போ ஒரு டெய்லி எழுதி சுவாமி போட்டோ பின்னாடி வச்சிருவாங்க. சோ எப்படி உங்களுடைய மனதாபம் தீரணுமோ அந்த மாதிரி தீர்த்துக்கோங்க, பட் சுவாமியை விடாதீங்க. அந்த ஒரு தருணம் வரும்பொழுது பகவான் நிச்சயமா அந்த கஷ்டத்திலையும் தூக்கி வச்சு நம்மள வந்து எங்க நல்லபடியா வைக்கணுமோ அது வைப்பார். அந்த சமயத்தை சுவாமியை நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா நமக்கு தான் லாஸ், சாமிக்கு லாஸ் கிடையாது. சோ நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு மூடத்தனத்தை நம்ம யாரும் பண்ணவே கூடாது. கஷ்டங்கள் வரும்பொழுதும் பகவானை கூடவே நம்ம பிடிச்சிட்டு, சுவாமி நீ தான் என்னை காப்பாற்றணும். அந்த சமயத்துல கூட நம்ம ஏன் வந்து நீ கொடுத்தான்னு அவரை கேட்கவே கூடாது. ஏன்னா சுவாமி சொல்லியிருக்காரு, he is just a postman. சுவாமி இஸ் ஜஸ்ட் a postman in delivering the karma. சுவாமி இஸ் நாட் டூயிங் இட். சுவாமி அழகா சொல்லுவார், 2 புறா இருக்கும், ஒரு புறா வந்து பண்றதை இன்னொரு புறா பார்த்துட்டே இருக்கும் சாட்சியா. அந்த புறாதான் இன்னொரு பார்த்துட்டு இருக்க புறாதான் பகவான். எல்லா செயலும் செய்யக்கூடிய ஜீவாத்மாக்கள் நாம. அதனால சுவாமி வந்து நம்ம கர்மத்துக்கான பலன் நல்லதோ கெட்டதோ கொடுக்குறாரு. நம்ம நல்லதை கொடுக்கும்போது சந்தோஷப்படுறோம், கெட்டது கொடுக்கும்போது ஏன் கொடுக்குற சுவாமின்னு கேட்க வேண்டாம். சுவாமியை வந்து நம்ம கெட்டியா பிடிச்சுப்போம். அந்த தருணங்களை சுவாமி நம்மளை கையை பிடிச்சு நம்மளே அந்த ஒரு பாதை கடந்து முடிஞ்சுட்டு ஆஸ்வாசப்படுத்தி உட்காருவோம்ல. அப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சுவாமி ஒவ்வொரு தருணங்கள் எப்படி நம்மளை கையை பிடிச்சு அழிச்சிட்டு போயிருக்காருங்க நமக்கே புரிய வைப்பாரு கண்டிப்பா. சோ அந்த சமயங்கள்ல சுவாமியை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும், விட்டுறக்கூடாது கண்டிப்பா. நமக்கெல்லாம் தெரியும் சுவாமி வந்து 3 அவதாரங்கள், ட்ரினிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஷிரடி சாய், பர்த்தி சாய், பிரேம சாய். இப்போ நிறைய விஷயங்கள் நாங்க பார்க்கும்போது நிறைய பேரோட பேசும்பொழுது அவங்க எல்லாம் வந்து இப்ப நம்ம சக்தி சாயை பார்த்தது கிடையாது. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே சுவாமி தான் பார்த்திருக்கோம் பர்த்தியில. சோ நான் வந்து சுவாமியை தான் பார்த்திருக்கேன், எனக்கு சுவாமி மேலதான் ஈடுபாடு ஜாஸ்தி. சுவாமியோட அவதாரம் முந்தின அவதாரம் ஷிரடி பாபாவா இருந்தாலும் எனக்கு அது மேல ஒரு ஈடுபாடு வரல சாய்ராம் அப்படின்னுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா இப்ப நம்ம வந்து கிருஷ்ணரை பாக்குறோம், கிருஷ்ணனோட முன்னாடி அவதாரம் தான் ராமர். நம்ம ராமரை விடல, ராமரையும் நம்ம தெய்வமா வைக்கிறோம், கிருஷ்ணனும் தெய்வமா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நம்ம சுவாமி அப்படின்னு வரும்பொழுது சுவாமியுடைய முந்தின அவதாரமான ஷிரடி பாபாவும் அவர் தான், இதற்கு அப்புறம் வரப்போகக்கூடிய பிரேமசாயும் அவர் தான். அதனால அந்த ஒரு பாகுபாடுங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் சாய் டிவோட்டி யாரும் பார்க்கவே கூடாது. நான் வந்து ஷிரடியை பாக்குறேன், நான் பர்த்தியை பாக்குறேன் கிடையாது. எல்லாம் ஒரே சாயி அப்படிங்கிறது ஒரே ஒரு எழுத்து, அந்த ஒரு மந்திரம். அந்த மந்திரத்துக்குள்ள 3 சக்தியும் அடக்கம். முதல்ல சிவனா வந்தாரு, சிவசக்தியா வந்தாரு, இப்போ அம்மா ஸ்வரூபமா சக்தி ரூபமா வரப்போறாரு.
ஸோ அந்த ஒரு தாட் வந்து நம்ம சாய் டிவோட்டி எல்லாருக்குமே வந்து வரணும், வந்தா நல்லது. ரெண்டாவது, இப்போ சுவாமி முன்னாடி சொன்ன மாதிரி உலகத்துல உள்ள பிரச்சனை எல்லாம் வந்து சரியாக்குறதுக்கு ஒரு அம்மா எப்படி வேலை பார்ப்போமோ அந்த மாதிரியான ஒரு அம்மாவா ஷிரடி அவதாரத்துல வந்தேன். ஷிரடி அவதாரத்துல கோபம் ரொம்ப சுவாமிக்கு ஜாஸ்தின்னு படிச்சிருக்கோம். ஸோ நான் சமைக்கும் பொழுது டிஸ்டர்ப் பண்ணும்பொழுது எனக்கு வந்து குழந்தைகள் டிஸ்டர்ப் பண்ணா கோவம் வரும். அப்படிப்பட்ட அவதாரமா நான் வந்து அப்ப இருந்தேன், அதனால கோபம் ஜாஸ்தியா இருந்தது. சிவசக்தியா வரும்பொழுது சுவாமிக்கு வந்து பொய் கோபங்கள் ரொம்ப ஜாஸ்தியா வரும். அதை வந்து சுவாமியோட ஸ்டூடெண்ட்ஸ் பகிர்ந்தே கேட்டிருக்காங்க. அதான் பொய் கோபங்கள், நம்மளை வந்து ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு கோபங்கள். அதை தவிர வந்து அன்புங்கிறது வந்து ஒரு ஜாஸ்தி, ஒரு 90% ஆஃப் அன்பு, 10% ஆஃப் கோபம். 10% ஆஃப் கோபம் கூட பொய் கோபம், நம்மளை வந்து வழிபடுத்துறதுக்காக சுவாமி ஏற்படுத்திக்கிட்ட ஒரு கவசம் வச்சுக்கலாம் நம்ம. இப்ப வரப்போற அவதாரம் வந்து முழுக்க முழுக்க வந்து சக்தியோட அவதாரம். சக்தி அப்படிங்கறது இஸ் ஈக்குவல் டு அம்மா இல்லையா? சோ நம்ம சுவாமி என்ன சொல்றோம், 1000 மதர்ஸ் உடைய அன்பு கொண்ட அவதாரம் அப்படின்னு நம்ம சுவாமியே சொல்லும் பொழுது, சிவசக்தி அவதாரத்தை சொல்லும் பொழுது வெறுமனே சக்தி ரூபமா வரக்கூடிய ஒரு அவதாரத்துக்கு எத்தனை அம்மாக்களுடைய அன்பு இருக்கும் இல்லையா? சோ அதனுடைய ஒரு பிரம்மாண்டம் வந்து நிஜமாவே நம்ம வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்க வேண்டும். நம்ம சுவாமி கிட்ட எப்படி அர்ப்பணிப்போட இப்போ இருக்கோமோ அதே அர்ப்பணிப்பு நம்ம வந்து பிரேமசாயி அவதாரமா பகவான் டிக்ளேர் பண்ணி நம்ம கண் முன்னாடி வரும் பொழுது அது வந்து நம்ம காமிக்கணும் சுவாமி கிட்ட. ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், சுவாமியே வந்து எத்தனையோ பேருக்கு ஷிரடி ரூபமா தரிசனம் கொடுத்திருக்காரு. இப்ப பிரேமசாயியா இருக்கும் பொழுது சுவாமி வந்து சத்ய சாயியாவும் காமிப்பாரு, ஷிரடி சாயியாவும் தரிசனம் கண்டிப்பா கொடுப்பாரு. ரெண்டாவது, நம்ம வந்து பல்வேறு மார்க்கங்கள் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் வெளியே, இப்ப வந்தாச்சு அப்ப அதெல்லாம் நம்ப வேண்டாம். சுவாமி வந்து உண்மையான நம்ம டிவோட்டிஸுக்கு அந்த கரெக்டான தருணம் வரும் பொழுது எப்படி வந்து அந்த சுவாமி பிறந்த அந்த ஒரு 14 இயர்ஸ்ல வந்து நம்ம அவதார் டேன்னு செலிப்ரேட் பண்ணுவோம், எப்படி உலகத்துக்கு வெளி காமிச்சிட்டாரோ அதை விட அப்ப வந்து டெக்னாலஜி கிடையாது. அங்க இருந்தவங்க ரெக்கார்ட் பண்ண விஷயங்களும் நம்ம படிக்கிறோம். சுவாமி வந்து நான் புஸ்தக பைய தூக்கி போட்டுட்டு இனிமே என்னோட உறவுகள் வந்து பக்தர்கள் தான், அவர்கள் கூப்பிடுறாங்க, அவர்களுக்காக தான் என் வாழ்க்கையை கிளம்பி போய் வானசபச்சரியை பாடினாரு. அந்த ரெக்கார்ட் நம்ம இருக்கு, படிச்சிருக்கோம், நம்ம வீடியோஸ் கிடையாது. அப்போ ஆனா இப்போ வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த பிரம்மாண்டத்தோட சுவாமி நிச்சயமா ஒரு காலத்துல தன்னை டிக்ளேர் பண்ணுவாரு. அந்த மொமெண்ட்டுக்காக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். அந்த சுவாமி சொன்ன உடனே நமக்கு எப்படி ஷிரடி ஒரு அயோத்தி மாதிரியோ, நம்ம பர்த்தி ஒரு அயோத்தி மதுரா மாதிரியோ, சுவாமி இருக்க போற அந்த இடமும் நமக்கு வந்து அதை விட ஒரு புனிதமான க்ஷேத்திரமா இருக்கணும். நிச்சயமா சொல்றேன், நம்ம அங்க போகும்பொழுது சுவாமி நம்மளை எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ணுவார். பிகாஸ் இட் இஸ் த சேம் சோல் பரபிரம்மா which is acquiring a different shirt as பிரேமசாயி. ஸோ அந்த ஒரு அவதாரத்தோட மகிமையை நம்ம மனசுல வச்சுட்டு இந்த ஒரு வெயிட்டிங் பீரியட் சுவாமி நமக்கு ஏன் கொடுத்துருக்காரோ, நம்ம சுவாமி சொன்ன அந்த வார்த்தைகளை என்னெல்லாம் எல்லாமே நம்ம மனுஷ பிறப்புல பண்ண முடியாது, என்ன முடியுமோ அட்லீஸ்ட் ஒரு ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர், அதையாவது நமக்கு ஃபாலோ பண்ணி சுவாமியோட ஒரு வார்த்தையாவது கேட்டுட்டு சுவாமியே பிடிச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அந்த போட்ல நம்மளுக்கு இடம் இருக்கும். பகவான் நம்மளை கண்டிப்பா வந்து பிரேமசாயியை பார்க்க வைப்பாரு, அந்த ஆனந்தத்தையும் நம்ம அனுபவிக்க வைப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு. அதனால நம்ம 3 அவதாரத்தையும் படுத்தி பார்க்காம 3ம் ஒண்ணுதான். எப்படியும் ராமரும் கிருஷ்ணரும் ஒண்ணோ அது மாதிரி இந்த 3 அவதாரங்களும் ஒரே அவதாரம், சத்யசாயி அந்த சாயிராம் அவதாரம் அப்படின்ற ஒரு கன்சென்சஸ்க்கு வரணும் சாய்ராம். அதை நான் வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இது யாரெல்லாம் கேட்குறீங்களோ கேளுங்க தயவு செஞ்சு. அந்த மாதிரியான மனசை நீங்க ஒருநிலைப்படுத்தி நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமா அதற்கான பலனை பகவான் கொடுப்பாரு. நம்ம பிரேமசாயி எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். கண்டிப்பா சுவாமி வந்து தனிப்பட்ட முறையில கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. பல்வேறு சமயங்கள்ல வந்து சுவாமி வந்து நாங்க வீட்டுக்குள்ள ஏதாவது கொஞ்சம் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா அது மாதிரி பண்ணக்கூடாது, வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணுவாரு. பல சமயங்கள்ல வந்து சுவாமி வந்து என்ன பண்ணுவாரு, அவர் பதில் கொடுக்காம நாடி வழியா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ நாங்க வந்து எப்படின்னாக்கா ஒரு வாட்டி ஒரு நாடி ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு நாடி பார்த்தோம். அந்த நாடியில் எப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நம்ம வெறும் கைவிரல் ரேகை கொடுப்போம், அவங்க விஷயங்கள் சொல்லுவாங்க, நம்ம ஆமா இல்ல சொன்னா போறோம். ஸோ அவங்களுக்கு நம்ம பேக்ரவுண்ட் ஃபுல்லா தெரியவே தெரியாது. ஸோ நாங்க பார்த்த நாடியில கரெக்டா எப்படி வந்ததுன்னா, நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவதாரத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த அவதாரம் வந்து தற்போது வந்து ஒரு பிசிக்கல் பிரசன்ஸ்ல இல்ல, ஆனா அவருடைய சக்தியானது பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கிறது. யாரெல்லாம் அவரை கூப்பிடுகிறார்களோ அவர்கள் இல்லத்திலெல்லாம் அவர் அமர்ந்து வந்து அருள் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அப்படின்ற பேரோடயே வந்து எங்களோட நாடியில வந்தது. ஆக்சுவலா என்னாச்சு, நாங்க வந்து சத்சங்கம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதுல வந்தது. நீங்க வந்து இறை வழிபாடா, கூட்டான இறை வழிபாடா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா சில காலங்களுக்கு அது உங்களுக்கு தடைப்படும். அந்த விஷயங்கள் வந்து உங்களால வந்து இந்த சத்சங்கமான ஒரு விஷயத்த வந்து உங்களால எடுத்துட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அது உருவாகி கொஞ்ச நாள் கழிச்சு அது சரியாகும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தது. அதே போல வந்து 2019 சுவாமி பர்த்டே வரைக்கும் ரொம்ப விமர்சையா நடந்துட்டு இருந்தது.
அப்புறம் கோவிட் வந்தது. எங்களுக்கு இன்னொரு ஒரு சுவாமி பகவான் அருளால ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் இந்த சத்சங்கம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பண்றதுங்கிற ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா படிப்படியா வந்து குறைஞ்சு போய் இப்போ வீட்டோட எல்லாமே பண்றோம். அதாவது சுவாமி யாரையாவது ஒருத்தர் வர சொன்னாருன்னா அவங்க வருவாங்க வீட்டுக்கு, சுவாமி கைடன்ஸ் பண்ணுவாரு. முன்னாடி மாதிரி வந்து 365 நாளும் ஒரு கோலாகலமா பகவானை வந்து இருத்தி வச்சு ஒரு வழிபாடு பண்ணி கூட்டமா பஜன் பண்ணி சாஸ்திரநாமங்கள் சொல்லி அந்த மாதிரியான ஒரு வழிபாடுகள் ஒரு 5-6 வருடங்களாக இல்லை. ஆனா சுவாமி வந்து he foretold that in 2018 நாங்க பார்க்கும்பொழுது அழகா வந்தது. நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க, பட் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் அது ஸ்டாப் ஆகும், திரும்பி ரிவைவ் ஆகும். பட் நாங்க வந்து நினைச்சுக்கிட்டோம் எப்படி ஸ்டாப் ஆகும், நமக்கு ஸ்டாப் பண்ற எண்ணம் கிடையாது, இட் ஜஸ்ட் கோஸ் ஆன். எப்படி ஸ்டாப் ஆகும் அப்படின்னா பல்வேறு சூழ்நிலைகள் அது தானே உருவாச்சு, கோவிடும் வந்தது, ஸோ எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் ஆகி அதுக்கப்புறம் சத்சங்கம் அப்படிங்கிற ஒரு பார்ட் இல்லை. பட் ஸ்டில் வீட்டுல நாங்க சுவாமிக்கு வந்து கைடன்ஸ் இருக்காரு, சுவாமிக்கு எல்லாம் பண்றோம். சுவாமியா சில பேரை வந்து அவங்க இவங்களை கூப்பிடுன்னு சொல்லும்பொழுது அவங்க கூப்பிட்டு அவங்க வந்து சுவாமியோட கைடன்ஸை வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளும் வாழ்க்கையில வந்து நடந்திருக்கு. இதுதான் பகவானுடைய ரூம். சுவாமி உடைய லெட்டர்ஸ் எல்லாம் வர்றது வந்து இந்த சேர்ல தான் வரும். சேர்ல இல்ல கீழே சுவாமியோட பாதத்துல, சில சமயங்கள்ல வந்து இந்த சுவாமி இந்த போர்ட்லயும் எழுதுவாரு. இல்லைன்னா வந்தவங்களுடைய பைகள்ல கூட வந்து சில சமயம் வந்து அவங்களுக்கான வந்து என்ன ஒரு ரிப்ளையோ அவங்க கொண்டு வந்த ஹேண்ட்பேக்லயோ இல்ல புக்ஸ்குள்ளேயோ இருக்கும். ஸோ எப்படி வேணா இருக்கும் அவருடைய கைடன்ஸ். இங்க பாக்குற விக்கிரகங்கள் எல்லாமே சுவாமி வந்து ஒரு தருணங்கள்ல கிட்டத்தட்ட 25 வருடங்களாக சுவாமி கொடுத்திருக்கக்கூடிய இது. இந்த 3 லிங்கமும் வந்து சுவாமி இங்க வந்து ஏகாதச ருத்ரம் பண்ண சொன்னாரு. ஸோ எப்படின்னாக்கா டிவோட்டிஸ் வந்து ஒரு டிவோட்டி ஒரு திரவியத்தை எடுத்து வருவாங்க. ஒருத்தங்க பஞ்சாமிர்தம், நல்ல ஒரு 2-3 கிலோ டப்பால பஞ்சாமிர்தம், ஒருத்தங்க வந்து கரும்புச்சாறு, பன்னீர். ஸோ டிவோட்டிஸ் கொண்டு வருவாங்க. அதுல அபிஷேகம் நடக்கும் பொழுது ஏதோ ஒரு திரவியத்திலேருந்து இந்த லிங்கமானது வெளிப்படும். ஸோ இந்த மாதிரியான லிங்கங்கள் 3 லிங்கம், ஒரு பிருத்திவி லிங்கம், ஒரு ஆகாச லிங்கம் சுவாமி பேர் வச்சிருக்காரு. 3 லிங்கங்கள் கொடுத்திருக்காரு. சுவாமி சொன்ன அந்த இறைமூர்த்தங்கள், நாங்க திருமணம் பண்ண வச்ச மூர்த்தங்கள், இந்த மூர்த்தங்கள்லாம் நடுநாயகமா இருக்கிறது வந்து பெருமாள் தாயார் முதல்ல 2015 பண்ணது, 2016 பண்ண சிவசக்தி கல்யாணம் அது, அப்புறம் 2017 வந்து பண்ண பிரம்மா கல்யாணத்தோட விக்கிரகங்கள் இது. இதை மட்டும் இல்லாமைக்கு சுவாமி வந்து டிவோட்டிஸ் வரும்பொழுது அவங்களுக்கு எந்த ஒரு இறைமூர்த்தம் சூட்டபிளா இருக்குமோ அந்த மந்திரமோ இல்ல அந்த விக்கிரகங்களோ அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்துல வந்து ஈடுபடுத்தியிருக்காரு. நிறைய தருணங்கள்ல சுவாமி வந்து முக்கியமா நவராத்திரி சமயங்கள்ல சுவாமியுடைய மிராக்கிள்ஸ் நிறைய இருக்கும். 10 நாளுமே வீட்டுல கோலாகலமா கொலு, லலிதா சஹஸ்ரநாம பாராயணம், அர்ச்சனைகள் நடக்கும். அப்போ ஒரு நாள் சுவாமி வந்து ஒரு மிராக்கிள்ஸ் பண்ணுவார். சில நாள் ஒரே அம்பாள் விக்கிரகமா வரும். அந்த விக்கிரகங்கள் கூட எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை தான் இருக்கும். இப்போ அந்த சத்சங்கத்துல அன்னைக்கு பாராயணத்துக்கு ஒரு 40 பேர் இருக்காங்கன்னா கரெக்டா 40 விக்கிரகங்கள் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி திருமாங்கல்ய சரடு கொடுப்பாரு லேடிஸ்க்கு, அந்த கருகுமணி அந்த குண்டோட கொடுப்பாரு. ஸோ அது கூட எத்தனை லேடிஸ் இருக்காங்களோ அத்தனை லேடிஸ் தான் இருக்கும். சில சமயம் வந்து லேடிஸ்க்கு எல்லாருக்கும் சாரீஸ் கொடுத்திருக்காரு சுவாமி. இந்த 2015 மகிழாஸ் டே, அந்த அக்டோபர் 19 பஜன் வச்சிருந்த போது சுவாமி ரூம் சாத்திருந்தாரு. யார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்களோ ஹரிணின்றவங்க அவங்க வந்து ஆர்த்தி எடுத்து திறக்கட்டும். ப்ரோக்ராம் முடிஞ்ச திறந்த உடனே பார்த்தா இங்க வந்து ஒரு பெரிய மூட்டை சுவாமியோடைய ஷால் மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் அங்கியோட கட்டி, அதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 35 சாரி. அன்னைக்கு 35 மகிழாஸ் வந்திருந்தாங்க. ஒருத்தரோட பேர் எழுதி சுவாமி வந்து அவங்களுக்கு சாரீஸ் கொடுத்திருந்தாரு. அந்த மாதிரி வந்து இப்ப நினைச்சா வந்து அதெல்லாம் வந்து சுவாமி எப்படி நம்மளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிருக்காரு, எப்படி வந்து ஒரு அம்மா வந்து ஒரு அன்போட வந்து குழந்தைங்களை பார்த்து வந்து பிளஸ் பண்ணுவாங்களோ பண்ணியிருக்காருங்கிறத வந்து தெரியுது. நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய ஆபத்து காலங்கள்ல வந்து சுவாமி கொடுத்த விஷயங்கள் வந்து உபயோகப்படுறது. ஒருத்தருக்கு வந்து பாவம் சுவாமி கூடவே வச்சுக்கிறதுக்கு ரக்ஷ கொடுத்திருந்தாரு. ஒரு தாமரை, எல்லாருக்கும் ஒரு வெள்ளி தாமரை கொடுத்திருந்தாரு. அவர் பர்ஸ்ல வைக்காம அன்னைக்கு எங்கேயோ வச்சுட்டு போயிட்டாரு. ஹி காட் இன்டு an accident பாவம் பைக்ல. ஆனா என்னன்னா அந்த ஆக்சிடென்ட்ல அவருக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரைப்பு தான் ஆச்சு. ஆனா பார்த்தா அவர் பக்கத்துல எந்த தாமரையை வீட்டுல வச்சிருந்தாரோ அந்த தாமரை பக்கத்துல இருந்தது. அவர் போன் பண்ணி ரொம்ப சொன்னார், சாய்ராம் நான் மறந்து போய் அதை சுவாமி ரூம் பூஜை ரூம்ல வச்சுட்டேன், பட் ஸ்டில் நான் போய் இந்த ஆக்சிடென்ட் ஆன உடனே சுவாமி இப்படி ஆயிடுச்சே நினைச்சு கீழே பார்க்கும்போது பக்கத்துல நான் எந்த தாமரையை விட்டு வந்தேனோ அந்த தாமரை பக்கத்துல இருக்க சுவாமி கூடவே வந்து அதையும் கொடுத்து என்னை வந்து காப்பாத்தினார் சாய்ராம்ன்ற ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இங்க வந்து 2015 சுவாமியுடைய அந்த கல்யாணம் நடந்தது இல்லையா, அந்த ஸ்ரீனிவாச கல்யாணம் அன்னைக்கு நம்ம வைஃபோடைய மாமா தாத்தா அவங்க ஆக்சுவலா அவங்க ரொம்ப இன்வால்வ் சுவாமியில. கௌரியின் பேரு, அவங்க வெங்கட்னு பேரு. அவங்க வந்து பாவம் அவங்க அம்மாவை வந்து இங்க முடிச்சுட்டு அவங்க அண்ணா வீட்டுக்கு கொண்டு விட அடையாறுலேருந்து போகும்பொழுது ஒரு பஸ் ரொம்ப ரேஷா வந்து இவங்களுக்கு இடிச்சு அவங்க அம்மா கீழே விழுந்து இவங்க பஸ் கீழே போயிட்டாங்க.
அந்த டூ வீலர் அந்த ஸ்கூட்டி பெப்போட அது கீழே போய் அவங்க கை காலெல்லாம் பயங்கர அடி. ஆனா அடுத்த மொமெண்ட் சுவாமி இங்க எழுதிட்டாரு, இந்த மாதிரி கௌரிக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, பயப்பட வேணான்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன், விபூதி கொடுத்து உடனே போய் நாங்க போய் கொடுத்துட்டு வந்தோம். அந்த 2 வாரத்துல அவ்வளோ பெரிய அந்த அடியை வந்து சுவாமி சரி பண்ணி பேக் டு நார்மல்சி கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சொல்லலாம் சாய்ராம். சுவாமியை வந்து நம்ம நம்பி இருந்தோம்னாக்கா அந்த நம்பிக்கையை சுவாமி என்னைக்கும் பொய்க்க விடவே மாட்டார். அது வந்து ஏதோ ஒரு காரணத்துல நம்ம கஷ்டப்படணும்னாலும் அதை லகுவாக்கி நம்மளை காப்பாத்தி திருப்பி பேக் டு ஃபார்ம் கொண்டு வந்துடுவாரு. ஸ்ரீ சத்யசாயி யுகம் நேயர்கள் உங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கங்கள், ரொம்ப நன்றிகள். பட்டிபுரி ஒரு புண்ணிய க்ஷேத்திரம், பிரசாந்தி நிலையம் அது பரம பாவனம். பட்டிபுரி ஒரு புண்ணிய க்ஷேத்திரம், பிரசாந்தி நிலையம் அது பரம பாவனம். புண்ணியக்ஷேத்ரம் அது பரம பாவனம். புண்ணியக்ஷேத்ரம் அது பரம பாவனம். ஈஸ்வராம்பாயனும் தாயை தேர்ந்தெடுத்தானே, ஈஸ்வராம்பாயனும் தாயை தேர்ந்தெடுத்தானே, ஈஸ்வராம்பாயனும் தாயை தேர்ந்தெடுத்தானே, ஈஸ்வராம்பாயனும் தாயை தேர்ந்தெடுத்தானே. ஈகையே உருவாக தோற்றம் கொண்டானே, ஈகையே உருவாக தோற்றம் கொண்டானே, ஈகையே உருவாக தோற்றம் கொண்டானே. பத்திபுரி ஒரு புண்ணிய க்ஷேத்திரம், பிரசாந்தி நிலையம் அது பரம பாவனம். புண்ணியக்ஷேத்ரம் அது பரம பாவனம். புண்ணியக்ஷேத்ரம் அது பரம பாவனம். ராமனோ கண்ணனோ எவரையும் பார்த்ததில்லை, ராமனோ கண்ணனோ எவரையும் பார்த்ததில்லை, ராமனோ கண்ணனோ எவரையும் பார்த்ததில்லை, ராமனோ கண்ணனோ எவரையும் பார்த்ததில்லை. சாயி உன் உருவத்திலே அனைத்துமே சங்கமம், சாயி உன் உருவத்திலே அனைத்துமே சங்கமம். ரோகம் க்ஷயமென்ற கதறி வந்தாள், ரோகம் க்ஷயமென்ற கதறி வந்தாள், ரோகம் க்ஷயமென்ற கதறி வந்தாள், ரோகம் க்ஷயமென்ற கதறி வந்தாள். அவன் விபூதியால் குணமளித்து பேரானந்தம் தருவான். ரோகம் க்ஷயமென்ற கதறி
அளித்து பேரானந்தம் தருவான். பக்தி புரி ஒரு புண்ணிய கஷேத்திரம் பிரசாந்தி நிலையம் அது பரம பாவனம். புண்ணியக்ஷேத்திரம் அது பரம பாவனம். புண்ணியக்ஷேத்திரம் அது பரம பாவனம். புண்ணியக்ஷேத்திரம் அது பரம பாவனம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.